வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது என்னுடைய பாப்பாவுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் நாங்க எப்படி பண்ணிருந்தோம்ன்றதுதான். அதனுடைய அதுக்கு நாங்க புக் பண்ற ஹோட்டல்ஸா இருக்கட்டும், புஃபேல வந்து ரெஸ்டாரண்ட் அந்த ஃபுட் இருக்க மெனு வந்து டிசைன் பண்றதா இருக்கட்டும், அண்ட் எந்த ஹோட்டல் சூஸ் பண்ணிருந்தோம், எவ்வளவு ஹோட்டல்ஸ் போய் பார்த்திருந்தோம், அது எல்லாமே ஃபுல்லா உங்களுக்கு காட்ட போறேன். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்கணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாங்க முதல்ல போயிருந்தது பாண்டியில ரெசிடென்சி டவர்ஸ் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருந்தது. பட் அங்க வந்து பிரைஸ் ரொம்ப ஒரு புஃபே ஒரு பிளேட் காஸ்ட் வந்து 2500 கிட்ட வந்திருந்தது. சோ அது ரொம்ப ஓவரா இருந்தது. பிளஸ் அந்த மெனுமே வந்து ரொம்ப லிமிட்டடா இருந்தது. சோ அதனால நாங்க அந்த ஹோட்டலை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம். செகண்ட் போனது பாண்டியில இருக்க ஷென்பகா ஹோட்டல். சோ இங்க வந்து நல்லா இருந்தது, மெனு வந்து நல்லா இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி இங்க வந்து ஹால் நல்லா இல்ல. அதாவது இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரெஸ்டாரண்ட் தான் நாங்க கொடுப்போம், அதுல வந்து நீங்க கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணும்போது எனக்கு நாய்ஸியா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஓகே, வேலிட் தான். பட் ஸ்டில் எங்களுக்கு வந்து நாங்க போறது வந்து மோரலஸ் லைக் செலிப்ரேஷன். சோ அதுக்காக வந்து யூசுவலா ஹோட்டல்ஸ்ல வந்து நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா ஹால் வந்து நமக்கு அப்படியே அதோட சேர்த்து காம்ப்ளிமெண்டரியா வந்துரும். பட் இங்க வந்து புஃபேயோடைய ரெஸ்டாரண்ட் ஹாலே யூஸ் பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க. பிளஸ் வந்து கேக் கட் பண்ணும்போது ரொம்ப நாய்ஸா இருக்க கூடாதுன்ற ஒரு வார்னிங்கும் கொடுத்திருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஆஃபா ஃபீல் ஆச்சு. சோ மத்த ஹோட்டல் போலான்னு சொல்லிட்டு அது பக்கத்துல இருக்க அதித்தி, பாண்டி மேக்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கு. சோ அந்த அதித்தி போயிருந்தோம். சோ அதித்தியில போயிட்டு நாங்க மெனு வந்து கேட்கலாம். எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செலிப்ரேஷன்னா ஃபுட்டை பத்தி தான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் கன்சர்ன்டா இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் எங்களுடைய டாப் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஃபுட்டா தான் இருந்தது. ஃபுட் இங்க மெனு பார்த்தா நல்லா இருந்தது. பட் மத்த ஹோட்டலை கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஷென்பகாவை கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து மெனு வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது. எய்தர் ஃபிஷ் ஆர் சிக்கன் கொடுத்திருந்தாங்க. ஃபிஷ் அண்ட் சிக்கன் ஆர் மட்டன் அப்படி கொடுத்திருந்தாங்க ஆப்ஷன். இங்க வந்து 1500 பெர் பிளேட் கொடுத்திருந்தாங்க. இது கொஞ்சம் அதே மாதிரி எக்ஸ்பென்சிவா இருக்கு. அதுக்கான ஒரு ஃபுட் குவான்டிட்டி இருக்கான்னு கேட்டா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம 1500 ஒரு பிளேட்டுக்கு கொடுக்குறோம்னா கண்டிப்பா ஃபிஷ் இருக்கணும், ப்ரான் இருக்கணும், மட்டன் இருக்கணும், சிக்கன் இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான். எல்லாமே இருந்ததுன்னா அதுக்கு நம்ம அவ்வளவு காசு கொடுத்து நம்ம பண்ணலாம். சோ அன்னைக்கு வந்து இந்த ஒரு ஆப்ஷன் நான் வந்து நோட் போட்டு எழுதிருந்தேன். எந்தெந்த ஹோட்டலுக்கு போயிருந்தோம், அதோடைய பிரைசஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கு, இன்க்ளூடிங் டாக்ஸஸோட சேர்த்து, பிளஸ் எந்தெந்த ஹோட்டல்ல என்னென்ன விஷயம் நமக்கு சொன்னாங்க, ஹால் கொடுக்குறாங்களா இல்ல ரெஸ்டாரண்ட்லயே நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்குமோ அதெல்லாமே. அதித்தியில ஹால் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. சோ பட் ஸ்டில் அந்த ஹால் வந்து நம்ம ஒரு ஹால் எடுத்தோம்னா அது டெக்கரேஷன் அது இதுன்னு ரொம்ப ஸ்பெண்ட் ஆகும். சோ அதுவுமே வந்து எனக்கு கன்சர்ன்ல இருந்தது. ஏன்னா வந்து நான் வந்து ஷுவரா இருக்கேன், போட்டோகிராஃபி வைக்கணும், போட்டோகிராஃபர் வச்சு எடுக்கணும்னு ஷுவரா இருந்தேன். பட் டெக்கரேஷனுக்கு ஐ வாஸ் நாட் ஷுர். பிகாஸ் ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு ரொம்ப கிராண்டா பண்ணியாச்சு. அதனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளா பண்ணலாம் தான் ஒரு ஐடியால இருந்தோம். நெக்ஸ்ட் நாங்க போனது பாண்டியில இருக்க சன்வே மேனர். இங்கதான் வந்து என்னுடைய வளகாப்பு பண்ணாங்க. இது சூப்பர்பான ஒரு ஹோட்டல், எனக்கு க்ளோஸ் டு த ஹார்ட். இப்ப நமக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுன்னா அந்த ஹோட்டல் ரொம்ப நம்மளுடைய டாப் ஃபேவரட்ல ஒன்னா இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு இது. ஃபர்ஸ்ட் உள்ள போனோம்னா இந்த மாதிரி டைனிங் ஏரியா காட்டியிருந்தாங்க. இதுல வந்து ஒரு செக்மெண்ட் ஃபுல்லா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து கேக் கட்டிங் ஏரியா. சூப்பரா இருந்தது. இந்த கேக் கட்டிங் ஏரியாக்கு நம்ம பே எதுவும் பண்ண தேவையில்ல. இது வந்து புஃபே புக் பண்றவங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா கொடுக்குறது. நான் இப்போ வந்து ஒரு 20 பீப்புளுக்கு வந்து புஃபே புக் பண்ணிருந்தோம். சோ அதுக்கு வந்து எங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா அந்த பேக்ல இருக்க, அதாவது டைனிங் ஹாலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு செலிப்ரேஷன் ஏரியா எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. நாங்க என்ன பண்ணிருந்தோம், அந்த செலிப்ரேஷன் ஏரியா மட்டும் எடுத்துட்டு நாங்க அதுக்கான ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நாங்களே கொண்டு வந்துட்டோம். சோ இதான் மெனு. சூப்பரா அந்த சாலடே வந்து எனக்கு 9 டைப்ஸ் ஆஃப் சாலட் கொடுத்திருந்தாங்க. நான்வெஜ்ல பிரான் சிக்கன், அல்ல ஃப்ரைட் சிக்கன் இருந்தது, ஃப்ரைட் பிரான்ஸ் இருந்தது, மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து நான். வெஜ்ல பாத்தீங்கன்னா பன்னீர், மஷ்ரூம் புலாவ், மஷ்ரூம் கிரேவி, கோபி மஞ்சூரியன், அது இதுன்னு மிரட்டிட்டாங்க. சூப்பர்பான மெனு. நான் என்னோட மெனுல லிஸ்ட்ல வச்ச மெனு அந்த இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 40 டிஷஸ் கிட்ட இருந்தது. ஐ எம் டோட்டலி சாட்டிஸ்ஃபைட். காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம் தான். இது வந்து 1600 கிட்ட வந்துச்சு. பிளஸ் டாக்ஸ் வந்து 1700 ரேஞ்ச்ல வந்துச்சு. பட் ஒரு பிளேட்டுக்கு 1500 ரூபாய் நம்ம கொடுக்குறோம்னா அதுக்கான வர்த் அந்த ஒரு பர்சன் சாப்பிட்டு முடிக்கும் போது அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளவு சூப்பரா மெனு டிசைன் பண்ணியிருந்தது. நாங்க வந்து அடிஷனலா அந்த ஃப்ரைட் கொரியன் சிக்கன் அதெல்லாம் நாங்க ஆட் பண்ணியிருந்தோம் மெனுல. சோ அது வந்து ஹைலி சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்தது. எனக்கு வந்து ஓகே, இந்த ஹோட்டல் தான், வேற ஹோட்டலே கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம எந்த ஹோட்டல போய் பார்க்க வேண்டாம், இதுவே நம்ம புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க ப்ரீ புக் பண்ணிட்டு வந்துட்டோம், ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணிட்டு. சோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, நெக்ஸ்ட் இதுக்கான தேவையான விஷயம் போட்டோகிராஃபி புக் பண்ணணும், அப்புறம் காஸ்டியூம் டிசைன் பண்ணணும். பாப்பாவோட காஸ்டியூம் வந்து எனக்கு ஃபார்ச்சுனேட்டா எனக்கு வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லயே கிடைச்சிருச்சு. சோ 2 பேருக்கும் சிமிலரா ஒரே மாதிரி ஒரு ஐவரி ஒயிட்லன்னு சொல்லலாம், இல்ல லைட் பிரவுன்லன்னு சொல்லலாம், ஒரு ஃப்ராக்கோட எடுத்திருந்தேன். சோ நெக்ஸ்ட் பர்த்டே வீடியோல கண்டிப்பா அது வரும். அதே போல அது பாப்பாக்கு வந்து நாங்க வந்து காஸ்டியூம் ஜுவல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல, ஒன்லி கோல்டு மட்டும் தான். ஒரு பேங்கிள் செட்டு,
ஒரு செயின், அதோட நாங்க லிமிட் பண்ணிக்கலாம்னு பாக்குறோம். பிகாஸ் அவளை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டாம் அன்னைக்கு அப்படின்றத. இது காஸ்டியூம் செஷன் வைஸ் இவ்வளவுதான். நெக்ஸ்ட் நாங்க இது வந்து பர்த்டேக்கு 1 டேக்கு முன்னாடி நாங்க போயிட்டு ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி அது கம்ப்ளீட்டா அந்த சீட்ஸ் வந்து புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பிகாஸ் ஒருவேளை அது சாட்டர்டே, ஒருவேளை அந்த வீக்கெண்ட் காரணமா ஃபுல்லா கிரௌட் வந்துட்டு போகுது, எங்களோட சீட்ஸ் எல்லாம் போயிட போகுதுன்றதுனால நாங்க வந்து முன்னாடியே போயிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சேர்த்து ஒரு அமௌண்ட் ஒரு 40,000 அந்த மாதிரி பே பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இங்க எப்படின்னா நம்ம வந்து அந்த ஹால், டைனிங் ஹால் இஸ் ஃபுல் ஹால். அதுல வந்து ஒரு செக்மெண்ட், அதாவது நான் காட்டுற பாருங்க, ஒன் பர்டிகுலர் ஏரியா ஃபுல்லா நம்ம கொடுத்துட்டாங்க. அங்க 2 பில்லர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பில்லர்ஸ் தாண்டதுக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் உட்காந்து டைன் இன் பண்ற மாதிரி இருக்கும். ரிமைனிங் வந்து காமன் பப்ளிக்கோ இருக்கட்டும், இல்ல ஹோட்டல்ல ஸ்டே பண்றவங்களா இருக்கட்டும், அவங்களோட டைனிங் ஏரியாவா இருக்கட்டும், அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சோ தட் நம்ம வந்து மத்தவங்களோட பப்ளிக்கோட உட்காந்து சாப்பிடாம நம்ம ஃபேமிலியோட உட்காந்து நம்ம வந்து டைன் பண்ற மாதிரி ஒரு ஐடியா. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேட்டிருந்தாங்க. மகிழினியோட செகண்ட் பர்த்டேக்கு வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரைட்டா போட்டு சுத்திரும் நாங்க வந்து டேபிள் போட்டது வந்து லைக் ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்துக்கிட்டு ஃப்ரீயா சிரிச்சு சாப்பிடாம எழுந்து போக கஷ்டமா ஒரு மாதிரி இருந்தது. சோ அந்தந்த ஃபேமிலி நல்லா செப்பரேட்டா ஃப்ரீயா உட்காந்து சாப்பிடுற மாதிரி நான் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அவருக்கு சொல்லியிருந்தேன். போனோடனே காம்ப்ளிமெண்டரியா ஜூசஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இங்க எப்ப போனாலும் ரொம்ப வார்மா இருக்கும் அவங்க வெல்கம் பண்றது. பிளஸ் அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு நாங்க நிறைய போட்டோ ஷூட்ஸ், ரீல்ஸ் எல்லாமே பண்ணோம். அது வந்து எங்களுக்கு எந்த வகையிலுமே எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றதா இருக்கட்டும் எதுவுமே எங்களை சொல்லவே இல்லை. எங்களுக்கான பர்சனல் டைமை நாங்க நல்லாவே எடுத்துக்கிட்டோம். அந்த வகையில வந்து சன்வே வந்து தி பெஸ்ட்னே சொல்லுவேன் நான். எல்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்து புக் எல்லாம் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா பேமெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பின்னர் டெக்கரேஷனுக்கு எல்லாமே நாங்க சொல்லிட்டு நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோம். சோ கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் vlogsல எய்தர் பர்த்டே vlog வரும். ஏன்னா பர்த்டே வீடியோ இன்னும் பெண்டிங் இருக்குன்னு என் கையில வரல. சோ மேபி அது லேட்டா கூட வரலாம். நெக்ஸ்ட் லைக் நிறைய ஷாப்பிங் vlogs எல்லாம் வரப்போது. தீபாவளி வருது ஆப்வியஸா. கண்டிப்பா சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறாரு திரும்ப சொல்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை, ஹேவ் அ நைஸ் டே, ஹாப்பி சண்டே.